இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். நம்ம இந்த பூண்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது எப்படி இந்த கலரில் மாறுதுன்னு உங்களுக்கு நான் கரெக்டாக காமிச்சு தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனா இல்லை, யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. சிறிது ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரையும் ரைஸ் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு, அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்டு தானே? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல, ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்கள். இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்கள். நல்லா கேட்டுவிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதிங்க, கரெக்ட் தானே? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை இன்சுலின் நிறுத்திட்டாங்களா சொல்லுங்கள். அப்படி யாராவது நிறுத்தியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது வெயிட்டு குறைச்சிருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க, கரெக்ட் தானே? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி ரொம்ப ஃபேமஸ். இப்போ ரெண்டும் கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டு சுகர் பேஷண்ட் 4 மாத்திரை சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைகள், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், யூரிக் ஆசிட், இதுக்கு எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லல. மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. புத்தகமே சொல்லுது ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னா. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, சரியா? ஸ்டே டியூன்.